திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. இன்று விசுவாச வருடம் சித்திரை மாதம் 16ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. உங்களுக்கான இன்றைய நட்சத்திர பலன். அஸ்வினி, அலைச்சல்கள் விரயங்கள் அதிகமானாலும் காரியங்கள் சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் முடியும். பரணி, அரசு காரியங்கள், அரசு உதவிகள் கிடைக்க தடை தாமதங்கள் ஏற்படும், தடங்கல்கள் உண்டாகும். கார்த்திகை, பணவரவு பணப்புழக்கம் தட்டுப்பட்டால் மனப்பதற்றம் அடையும். ரோஹிணி, மனதில் நீண்ட நாள்களாக நினைத்த காரியங்கள் இன்று நினைத்தபடி நிறைவேறும். மிருகஸ்ரீஷம், லாப நோக்கோடு செயல்படும் காரியங்கள் அலைச்சலையும் மனசோர்வையும் தரும். திருவாதிரை, தொழிலில் நல்ல வருமானம் லாபம் உண்டாகும், காரிய சித்திகள் உண்டாகும். புனர்பூசம், எடுத்த காரியங்கள் நிறைவுடன் வெற்றி பெற்றாலும் உரிய வருமானம் லாபம் கிடைப்பதில் சிக்கல்கள் ஏற்படும். பூசம், தொழிலில் காரியங்கள் சாதகமாகி வெற்றி பெற்று உங்கள் செல்வாக்கு உயரும் நாள். ஆயில்யம், தொழிலில் உங்கள் அதிகாரிகள் கெடுபிடியால் மனசோர்வும் உடல் சோர்வும் உண்டாகும். மகம், செல்வாக்கினால் தனவரவு லாபம் உண்டாக்கினாலும் அதை தெய்வானுகூலத்தால் உண்டாகும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். பூரம், காரியங்களில் தடைகள் எதிர்ப்புகள் வந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு. உத்திரம், நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற தாமதமாகும், உயரதிகாரிகள் கெடுபிடியால் அது அப்படித்தான் நடக்கும். அஸ்தம், தெளிவான திட்டங்கள் மூலம் எல்லா விதமான மறைமுக எதிர்ப்புகளை வென்று என்று காரியத்தை வெற்றிகரமாக முடித்து காண்பிப்பீர்கள். சித்திரை, நண்பர்களிடம், சக ஊழியர்களிடம், கூட்டாளியிடம் உங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவதால் பணிசுமை அதிகமாகும். சுவாதி, பணிசுமை குறையும், எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள், காரியங்களில் வெற்றி உண்டாகும். விசாகம், உங்கள் முயற்சி, கடின உழைப்பு, தெளிவான திட்டங்கள் இல்லாத காரணத்தால் பிரச்சனைகள் வெறுப்புகளோடு இன்றைய நாளை கடக்க நேரிடும். அனுஷம், எதிரிகளை வென்று நீங்கள் விரும்பிய காரியங்களை வெற்றியாக முடித்து காண்பிப்பீர்கள். கேட்டை, உங்கள் விருப்பங்கள் நிறைவேறாத காரணத்தினால் பதவிக்கான பிரச்சனையினாலும் மனசோர்வு உண்டாகும். மூலம், தொழிலில் உங்கள் திறமைக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். போராடம், உங்கள் திறமைகள் அரசினால் அங்கீகரிக்கப்பட்டு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். உத்திராடம், உங்கள் விருப்பங்களும் திறமைகளும் வீணாகும் அல்லது மறைக்கப்படும், அதனால் மனப்பதற்றம் உண்டாகும். திருவோணம், உங்கள் திறமை திட்டங்களால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். அவிட்டம், உங்கள் முயற்சிகள் தோல்வியடைவதால் கோபத்தை நண்பர்களிடமும் வாழ்க்கை துணையிடம் காட்டுவீர்கள். சதயம், குடும்பத்தில் சுயமுயற்சியால் சுப காரியங்கள் நிறைவேறும். போராட்டாதி, உங்கள் முயற்சிகள் திட்டங்களாக மாற்ற நிறைய சிரமங்களை சந்திக்க வேண்டி வரும். உத்திரட்டாதி, சுயதொழில் புரிவர்கள் அரசு உதவியுடன் வெற்றியையும் வருமானத்தையும் அதிகரிப்பீர்கள். ரேவதி, உங்கள் சுய முயற்சிகள் தோல்வியடைவதாலும் கூட்டாளிகள் நண்பர்கள் ஒத்துழைப்பு இல்லாததாலும் விரக்தி மனப்பான்மை ஏற்படும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகா சரணம், கந்தா சரணம்.
அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.